திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனுவானது தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இது குறித்து முழுமையான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் இன்று தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. நேற்று தினம் விசாரணையில் பல்வேறு கேள்விகளை அமலாக்கத்துறை தரப்புக்கு நீதிபதிகள் முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பென்டிரைவில் உள்ள ஆதாரங்கள் உள்ளிட்டவை நீதிமன்றத்தில் ஏன் சமர்ப்பிக்கவில்லை என்று நீதிபதிகள் கேட்கும் கேள்விகளுக்கு முதலில் பதில் கூறுங்கள் என்று பல்வேறு கேள்விகளை அமலாக்கத்துறை தரப்புக்கு தொடர்ச்சியாக நீதிபதிகள் முன்வைத்தார்கள். இன்றைய தினம் வழக்கின் விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. அதன்படி இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்த போது வழக்கை ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருந்தது. ஏனெனில் அடுத்த வாரம் முழுவதும் லோக் அதாலத் விசாரணையில் மத்தியத்திற்கு மேல் அமரப்போவதால் அடுத்த வாரமும் விசாரிக்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். எனவே இன்றைய தினம் வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்ட போது அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பான சில கேள்விகளுக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்காமல் இருந்த நிலையில் நாளை பதிலுடன் வாருங்கள் என்று நேற்றைய தினம் நீதிபதிகள் கூறியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படாமல் இருந்தது. இது குறித்து முறையிட்ட போதுதான் வழக்கை ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அரசு விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.